இந்த ஆடியோ நேற்றுலேருந்து சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட மணிமேகலைக்கும் நம்ம பிரியங்காவுக்கும் இவ்வளோ பெரிய ஹீட்டட் கான்வர்சேஷன் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்பவே திகைச்சு போயிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 2 பேருக்கும் ஆகலை, ஓகே யாரோ ஒருத்தங்க விலகி போயிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர, கிட்டத்தட்ட முடியை பிடிச்சி அழிச்சிக்காத குறையாக இவ்வளோ கத்தி பேசியிருக்காங்களே. பிரியங்கா ஏன் இவ்வளோ டென்ஷனாக வராங்க, மணிமேகலை ஏன் இவ்வளோ காமாக பேசிகிட்டு இருக்காங்க, அப்படி என்ன தான் நடந்துச்சு, அடிச்சுக்கிட்டாங்களா மாற்றி மேற்றி, இல்லை சம்திங் யாராவது வெளியே போங்கன்னு சொல்லி அவங்களாம் வாலண்டராக துரத்தி விட்டாங்களா, இப்படியாப்பட்ட சூழ்நிலையை ரொம்ப பரபரப்பாக கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் அந்த ஆடியோவாக இருந்துச்சு. ஸோ அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நம்மளுக்கு பிடிச்ச ரொம்பவே தெரிஞ்ச 2 ஆங்கர்ஸ் இப்படி மாதிரி அடிச்சுக்கிறது அப்படின்றது எந்த அளவுக்கு குட் ஃபைட் அப்படின்றது தெரியல அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ட்விட்டர் சைட்லேருந்து அஃபிஷியலாக நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, எஸ் இட்ஸ் நாட் அ ரியல் ஆடியோ, இட்ஸ் எடிட்டட் ஆடியோ அப்படின்னு சொல்லி. எப்படி இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரியங்கா இருக்காங்களே, அவங்க பிக் பாஸ்குள்ளே போகும்போது தாமரை கூட எடுத்த ஃபைட்ஸில் ஒரு சில முக்கியமான விஷயத்தை கட் பண்ணி கிராப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட மணிமேகலை அவங்க யூடியூப் சேனலில் உசைன் கூட ப்ராங்க் பண்ணும்போது உசைனை சிற்ற ஒரு சில விஷயங்களை கட் பண்ணி கிராப் பண்ணி அதை அப்படியே மேர்ஜ் பண்ணி இப்போது பிரியங்கா அண்ட் நம்ம மணிமேகலைக்குள்ளே நடந்த ஹீட்டட் கான்வர்சேஷனாக மக்களாக உங்ககிட்ட சர்வ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அங்கே என்ன நடந்துருச்சு அப்படின்றது தெரியல. மேபி இதே லெவலுக்கு ஃபோர்ஸான கான்வர்சேஷன் அங்கே நடந்திருக்கலாம். ஆனால் அது ஆடியோ இன்னும் உண்மையாகவே லீக் ஆகல. அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவுமே லீக் ஆகல. 2 பேருக்கு சண்டைன்றதை மட்டும் தான் சொல்லியிருக்காங்களே தவிர, இந்த மாதிரியான ஆடியோ முற்றிலுமான ஒரு ஃபேக்கான ஆடியோ அப்படின்றது இப்போதையும் நான் சொல்லிக்கிறேன். அப்படி அங்கே என்ன தான் நடந்திருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திவ்யா துரைசாமி அவர்கள் வாழை படத்துக்கு அதுக்கப்புறமா ப்ரொமோஷனில் லேட்டாக வந்திருப்பாங்க. ஸோ லேட்டாக வரும்போது திவ்யா துரைசாமிக்கு நம்ம மணிமேகலை சைட்லேருந்து வெல்கம் திவ்யா துரைசாமி, வாழை ஷூட்டில் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி முடித்ததோடு நிற்காம, பிரியங்கா இல்லை அவங்க யார் தெரியுமா, அவங்க நிறைய அவார்ட் வாங்கியிருக்காங்க, வாழை திரைப்படம் செம சூப்பராக போயிட்டுருக்கு இப்படி அப்படின்னு சொல்லி அதை பற்றி புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்ருக்காங்க. உடனே நம்ம மணிமேகலை அவங்க இங்கே பாருங்கள், இதெல்லாம் நாங்கள் பேசிக்கிறோம் ஆங்கராக, நீங்கள் குக்காக இருந்துருக்கீங்க, வேடிக்கை மட்டும் பாருங்கள், ஆங்கர் பேசுறதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஆங்கர் பேசுறது, நான் பேசக்கூடாது நீ பேசக்கூடாது, நீ சொல்லலை அதை நான் சொல்கிறேன் அவ்வளோதானே, இதில் என்ன தப்பு இருக்குது, நம்ம திவ்யா துரைசாமி அந்த அளவுக்கு டேலண்டடான ஒரு ஆள் வாழைப்படத்தில் நடிச்சிருக்காங்க, அதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அது முழுக்க அது ஆங்கர் சொல்ல வேண்டிய விஷயங்கள், ஒரு கண்டஸ்டண்ட்டை பற்றி புகழ்ந்து பேசுறதும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, கூட இருக்க குக்கு கண்டஸ்டண்ட்டாக வந்தால் நீங்கள் எப்படி அதை பற்றி பேசலாம், அதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லும்போது நம்மளுடைய பிரியங்கா அவர்கள் ரொம்பவே அழுதாவாரியாக கேரவனுக்கு போய் உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் டீம் சைட்லேருந்து கூப்பிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மணிமேகலை கிட்ட பிரியங்கா கிட்ட போய் சாரி கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது, நோ என்னால் சாரி கேட்க முடியாது, என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடும், நான் ஷோ விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இதான் மேலாப்ப நடந்த ஒரு சில விஷயமா இருக்குது. இதுக்குள்ளே இன்னும் நிறைய விஷயங்களும் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.